Jack mackerel. Jack mackerel. Take it, make it, taste it. Natural. Ow! PTM Jack mackerel. Yum! PTM Jack mackerel. Cooked fish with omega-3 rich tin fish curry in 3 flavors. PTM Jack mackerel. Taste natural. வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபாய ராஜபக்ஷ விடுத்த பேச்சு அழைப்பு குறித்து புலம்பெயர் அமைப்புகள் கேள்வி. ஸ்ரீலங்கா தலைவரின் ஐநா உரையை கண்டித்து இன்று நியூயார்க்கில் ஆர்ப்பாட்டம். கோட்டாபாய ஐநாவுக்கு தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொய் பரப்புரை. 95% புலம்பெயர் தமிழர்கள் கோட்டாவுக்கு ஆதரவு எனவும் செய்தி. நிலநடுக்கத்தால் மெல்போர்ன் தமிழர்களுக்கு அச்சத்தில் கழியும் இரவு பொழுது. நடுக்கத்தின் அளவு 6 ரிக்டராக உயர்வு. பிரித்தானியா உட்பட ஐரோப்பாவில் எரிவாயு நெருக்கடி. குளிர்கால தட்டுப்பாடு குறித்தும் அச்சம். பிரான்ஸ் பிரித்தானியா பெரும் ராஜதந்திர முறுகலை தணிக்க முயற்சி. ஜோ பைடனும் இமானுவேல் மேக்ரனும் நாளை பேச்சு. தியாகி திலீபனின் 12 நாள் தியாக அறவழித்தரத்தின் 8ஆம் நாளான இன்று அவரது தியாக பயணம் குறித்த பேசுபொருள் தமிழகம் மற்றும் புலம்பெயர் நாடுகளிலும் எதிரொலிக்க நல்லூர் ஆலயம் ஒன்றில் சனக்கூட்டங்களால் நிரம்பி வழிந்தது. தமிழர் தாயகத்தின் பல பாகங்களிலும் மக்கள் அடையாள உண்ணாநிலை போராட்டங்களை நடத்த ஆரம்பித்ததால் தமிழர் தாயகம் அறவழியில் தகித்துக் கொண்டிருந்தது. ஆனால் உண்ணாநிலை மேடையில் இருந்த திலீபனின் உடல்நிலையோ மிகவும் மோசமடைந்திருந்தது. அவரால் விழிகளை கூட திறக்க முடியவில்லை. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நோக்க முடியவில்லை. 34 ஆண்டுகளுக்கு முன்னான அந்த உறுதிமிக்க தியாக தருணம் இன்றைய நாளில் நினைவூட்டப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். புலம்பெயர் தமிழர்களுடன் பேச்சுக்களை நடத்த தயார் என ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அறிவித்ததை தொடர்ந்து புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் எதிர்வினைகள் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. யூதர்களின் இனப்படுகொலைக்கு பின்னர் புலம்பெயர் யூதர்களுடன் பேச்சுக்களை நடத்த ஹிட்லர் அழைப்பது போலவே புலம்பெயர் தமிழர்களுடன் பேச்சுக்களை நடத்தப் போவதாக கூறும் ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் அறிவிப்பு உள்ளதாக நாடு கடந்த அரசாங்கம் விமர்சனம் வெளியிட்டுள்ளது. இன்று கோட்டாபய ராஜபக்ஷ ஐநா அமர்வில் உரையாற்றிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் தலைமை கட்டிடத்துக்கு முன்பாக இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்திய பின்னணியில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இந்த அறிக்கையிடலை செய்துள்ளது. இந்நிலையில் புலம்பெயர் அமைப்புகளையும் புலம்பெயர் சமூகத்தைச் சேர்ந்த தனிநபர்களையும் தடை செய்திருந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது அவர்களை பேச்சுக்கு அழைப்பதன் நோக்கம் குறித்து உலக தமிழர் பேரவை கேள்வி எழுப்பியது. ஸ்ரீலங்காவின் உள்ளக பிரச்சினைகள் நாட்டுக்குள்ளேயே உள்ளக பொறிமுறையினூடாக தீர்க்கப்பட வேண்டும் எனவும் அதற்காக புலம்பெயர் தமிழர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு தாம் அழைப்பு விடுப்பதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் ஐநா பொதுச் செயலாளர் அன்டனியோ குட்ரஸிற்கும் இடையிலான விசேட சந்திப்பில் ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். இந்த அழைப்பு குறித்து கருத்து வெளியிட்டுள்ள உலக தமிழர் பேரவை கடந்த மார்ச் மாதம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளையும் சமூகங்களையும் தடை செய்யும் வர்த்தமானி அறிவிப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளியிட்டதாக கூறியுள்ளது. இந்த நிலையில் தற்போது புலம்பெயர் சமூகத்துடன் கலந்துரையாட வேண்டும் என ஜனாதிபதி கூறியிருப்பதன் காரணம் என்ன என உலக தமிழர் பேரவை கேள்வி எழுப்பியுள்ளது. ஜனநாயக ரீதியில் மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஜனாதிபதியை சந்திக்க சந்தர்ப்பம் கோரிய போதிலும் அதற்கு இதுவரையில் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என அந்த பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. மாறாக பல்வேறு காரணங்களை கூறி இந்த சந்திப்பு நிராகரிக்கப்பட்டு வருவதாகவும் உலக தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது. இவ்வாறான ஓர் நிலையில் நியூயார்க்கில் வைத்து புலம்பெயர் தமிழ் சமூகத்துடன் தொடர்பு பேண விரும்புவதாக ஜனாதிபதி கூறியிருப்பது ஆச்சரியமளிப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக தமிழர் பேரவை அரசாங்கம் தடை செய்த காரணத்தினால் ஸ்ரீலங்கா மக்களுடனான உறவுகளை துண்டித்துக் கொள்ளவில்லை என உலக தமிழர் பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியான கோவிட் மருத்துவ உபகரணங்கள் ஸ்ரீலங்காவிற்கு வழங்கப்பட்டதாகவும் இது வடக்கு கிழக்கிற்கு மாத்திரம் அனுப்பவில்லை எனவும் அந்த பேரவை மேலும் கூறியுள்ளது. புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தனிப்பட்ட நபர்களை தடை செய்ததன் மூலம் நாட்டுக்கு சுமார் 300 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு நாணய வருமானம் இழக்கப்படுவதாக கணக்கிட்டுள்ளதாகவும் உலக தமிழர் பேரவை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது.
இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சிறைகளில் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்து பொறுப்பு கூறும் கடப்பாட்டை சர்வதேசத்திற்கு முன்பாக நிறைவேற்றும்படி ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஆலோசனை தெரிவித்தார். அனுராதபுரம் சிறையில் இடம்பெற்ற சம்பவங்கள் காரணமாகவே ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று சர்வதேசத்துக்கு முன்பாக பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கின்றது. 83 ஏற்பட்ட கருப்பு ஜூலை கலவரத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பை வெளியிடுகின்றோம். அது இன்று பிழை என்றே தெரிவிக்கின்றோம். 1983 ஆண்டு வெலிக்கடை சிறையில் இடம்பெற்ற கொலை சம்பவம் போன்றே அனுராதபுரம் சிறையிலும் இடம்பெற வாய்ப்பிருந்தது. ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் அனுராதபுரம் சிறைக்கு சென்று தமிழ் அரசியல் கைதிகள் மீது துப்பாக்கியை வைத்து அச்சுறுத்தியிருக்கின்றார். இது முற்றிலும் பிழை. இந்த சந்தர்ப்பத்தை இனவாதமாக தமிழ் உறுப்பினர்கள் பயன்படுத்துவதாக விமர்சனம் வெளியிடுவதை நாங்கள் ஏற்க முடியாது. நான் அன்று குறித்த சிறைக்கு சென்றபோது சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 20 என்னுடன் இருந்தார்கள். இனவாத நடவடிக்கை என்று திசை திருப்ப வேண்டாம். இதுபோன்ற அறிவிப்புகள் காரணமாக இன்று சர்வதேசத்துக்கு முன்பாக ஸ்ரீலங்கா விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது. ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் அலி சப்ரி இந்த விடயம் பற்றி இன்று பதிலளித்தார். இது குறித்த விசாரணைகளை நடத்துவதாக தெரிவித்தார். ஆனால் 89 இடம்பெற்றது போலவும் அண்மையில் திகனபாதையில் இடம்பெற்றது போல கலவர சம்பவம் அல்ல. இது அப்பட்டமாக இடம்பெற்ற சம்பவமாகும். தமிழ் சமூகத்துடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்த போதிலும் ஸ்ரீலங்கா அமைச்சர்கள் இதுபோன்ற செயற்பாடுகள் காரணமாக மனித உரிமை மீறல் பிரச்சனைகள் உருவெடுக்கின்றன. ஆகவே இப்போதாவது பிள்ளைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் திருத்திக் கொள்ள வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்து சர்வதேசத்துக்கு முன்பாக பொறுப்பு கூறலை உறுதி செய்ய வேண்டும். தமிழ் மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்க வேண்டும். இந்நிலையில் நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு வருமாறு புலம்பெயர் தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ பின்னணியில் சர்வதேசத்தை ஏமாற்றும் நோக்கம் இருக்கக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார இவ்வாறு தெரிவித்தார். நான் இன்றைய தினம் கார்ட்டூன் ஒன்றை பார்த்தேன். அதில் அமெரிக்காவுக்கு சென்ற ஜனாதிபதி கோட்டபாய இலங்கையின் தேசிய கொடியை முழுமையாக காண்பிக்கின்றார். அதாவது சிறுபான்மையினரை குறிக்கும் நிறங்களுடனான கொடியை காண்பிக்கின்றார். ஆனால் இலங்கை பாராளுமன்ற கலரியில் சிங்கம் மாத்திரம் இருக்கும் கொடியை காண்பிக்கின்றார். தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தைக்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தமை எமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. யுத்தம் நிறைவடைந்து நீண்ட ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் நாட்டின் நீடித்துள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பது உண்மையில் சிறந்த நிகழ்வாகும். ஆனால் இந்த கருத்து சர்வதேசத்தை ஏமாற்றுவதாக இருக்கக்கூடாது. பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமிழ் கூட்டமைப்பு ஜனாதிபதியுடன் நேரம் கேட்ட போது வழங்காதவர் அமெரிக்காவுக்கு சென்று டயஸ்போராவுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். அப்படி என்றால் ராஜபக்ச அரசாங்கத்தின் இனவாத முத்திரை இவர்களுக்கு குத்தப்படவில்லையா? எனவே நாம் சொல்கின்றோம், இப்போதாவது தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ராஜபக்ச அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சர்வதேசத்திடம் இவ்வாறு சொல்லிவிட்டு நாட்டுக்கு வந்து மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டும் செயலை செய்ய வேண்டாம் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் அரசியல் கைதிகளை இனவாத ரீதியில் நிர்வாணமாக்கி சோதனை செய்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் முன்வைத்த பாரதூரமான குற்றச்சாட்டுகளை சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சந்தன எக்கநாயக்க மறுத்துள்ளார். சிறைச்சாலையில் அவ்வாறான சம்பவம் இடம்பெறவில்லை எனவும் இத்தொடர்பில் தாம் ஆராய்ந்து பார்த்ததாகவும் அவர் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 12 தமிழ் அரசியல் கைதிகள் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் நிர்வாணமாக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நேற்று நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார். கடந்த 541 நாட்களாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட இந்த கைதிகள் கொடூரமாக சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் 540 நாட்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் பிடிக்குள் அவர்களுடைய விசாரணையின் கீழ் மிக கொடூரமான சித்திரவதைகளை அனுபவித்து அவர்களிடம் வாக்குமூலம் பெறுகின்ற விடயத்தில் கூட ஒரு ஏஎஸ்பி வாக்குமூலம் பெற வேண்டும். அவ்வாறு ஒரு ஏஎஸ்பி வாக்குமூலம் பெறாமலே அப்படி ஏஎஸ்பியினால் வாக்குமூலம் பெறப்பட்டதாக கூட ஆவணங்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு கொடூரமான சித்திரவதைகளுக்கு பின்னால் 540 நாட்களுக்கு பின்னர் சிஆர்பிக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் 3 நாட்களுக்கு பின்னர் 29ஆம் தேதி மகேந்திர சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவதற்கு முன்னதாக அந்த சோதனை இடுகின்ற பொழுது அனைவரும் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆண்குறி, அவர்களுடைய மலவாசல் என்பன மிக கேவலமான முறையிலே சோதிக்கப்பட்டிருக்கின்றது. நான் உங்களிடம் கேட்க, இது ஒரு பாலியல் சித்திரவதை. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஐபிசி தமிழ் கொழும்பு அலுவலகம் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சந்தன எக்கநாயக்கவிடம் வினவியது. தமிழர்கள் சிங்களவர்கள் என்ற ரீதியில் வேறுபடுத்தி தாம் ஒருபோதும் கைதிகளை நடத்துவது கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பிலான சோதனைகள் நடத்தப்படுமாயின் அனைவரிடமும் ஒரே விதத்தில் சோதனைகள் நடத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். கைதிகளை நிர்வாணமாக்கி சோதனைகள் நடத்தப்படுவது குறித்து அவரிடம் ஐபிசி தமிழ் கேள்வி எழுப்பிய நிலையில் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்படுகின்றமை உள்ளிட்ட பாரதூரமான விடயங்கள் குறித்த விசாரணைகளின் போது ஆடைகள் கலற்றப்பட்டு சோதனைகள் நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
உலகில் உள்ள எந்தவொரு நாட்டிலும் அவ்வாறான சோதனைகளை நடத்த வேண்டாம் என கூறப்படவில்லை எனவும் சோதனைகளின் போது அவசியமாயின் கைதிகளின் ஆடைகளை கலர்த்தி சோதனை செய்வதற்கு அதிகாரங்கள் காணப்படுவதாகவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சந்தன எக்கநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். வெலிகட மற்றும் அனுராதபுரம் சிறைச்சாலைகளில் ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் லெஹான் ரத்வத்த தமிழ் அரசியல் கைதிகளை முழந்தாடிடச் செய்து துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பகிரங்க மன்னிப்பை கோரியது. அத்துடன் லெஹான் ரத்வத்துக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை நியமிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நிலையியல் கட்டளை 27(2) பொது முக்கியத்துவம் வாய்ந்த அவசர பிரச்சினையாக தமிழ் அரசியல் கைதிகள் அச்சுறுத்தப்பட்டமை தொடர்பில் நீதியமைச்சர் அலி சப்ரியிடம் கேள்வி எழுப்பினார். குறித்த ராஜாங்க அமைச்சர் இழைத்த குற்றவியல் நடத்தையின் பரிமாணத்தின் அடிப்படையில் அவர் சிறைச்சாலை மற்றும் சிறை கைதிகள் விவகார அமைச்சராக இருப்பதற்கு மட்டுமல்ல, எந்த ஒரு அமைச்சு பதவியில் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலோ இருக்க முடியாதவர் ஆகின்றார். அதன் அடிப்படையில் அவர் எந்த ஒரு அமைச்சு பதவியிலும் இல்லாது இருப்பதையும் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்படுவதையும் உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளுமா? குறித்த நபரின் இந்த செயற்பாடு குறித்தும் மீறப்பட்ட சட்டங்களின் அடிப்படையிலும் அவரை கைது செய்யவும் பொருத்தமான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் சட்டமா அதிபருக்கு எந்த ஒரு புற அழுத்தமும் வழங்கப்படாது இருப்பதை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்துமா? குறித்த நபரின் சட்டவிரோத நடவடிக்கைகளை அனுராதபுர சிறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்த தவறியமையால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் பெயரால் அனுராதபுரத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் உயிரிற்கும் பாதுகாப்பிற்கும் ஏற்பட்டிருக்கும் பாரிய அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டும் சிறை கைதிகள் தொடர்பிலான சர்வதேச சட்டமான நெல்சன் மண்டேலா சட்டம் வலியுறுத்துவதன் அடிப்படையிலும் இந்த தமிழ் அரசியல் கைதிகளை யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைக்கு எவ்வித காலதாமதமும் இன்றி யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவதற்கான நடவடிக்கைகளை நீதி அமைச்சர் உடனடியாக எடுப்பாரா? முன்னைய அரசாங்கங்களைப் போலவே இந்த அரசாங்கமும் பயங்கரவாத தடை சட்டம் கொடூரமான இயல்புகளை கொண்டுள்ளது என்பதை ஏற்றுள்ளதன் அடிப்படையிலும் இந்த கொடூரமான பயங்கரவாத தடை சட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச மனித உரிமை நியமனங்களின் அடிப்படையிலும் உரிய நடைமுறைகளின் அடிப்படையிலும் வடிவமைக்கப்பட்டு இருந்தால் எந்த ஒரு தமிழ் அரசியல் கைதிகளும் தடுத்து வைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் அலி சப்ரி நீதி அமைச்சர் என்ற வகையில் தாம் இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீதி அமைச்சர் என்ற வகையில் நான் இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். இனி இது போன்றதொரு சம்பவம் இடம்பெற இடமளிக்கப்பட மாட்டாது என்பதோடு இது பெரும் அவமானம். மேலும் இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவர்களிடமும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடமும் மன்னிப்பு கோருகின்றேன். அதே நேரம் இந்த சம்பவத்திற்கு அரசியல் இன மத சாயத்தை பூச வேண்டாம் என கோருகின்றேன். இந்த நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்து விசாரணை செய்ய ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவரை நியமிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் சட்ட அமுலாக்க அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழு இது தொடர்பில் களத்திற்கு சென்று வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. குற்றங்கள் மற்றும் சாட்சிகளில் பாதிக்கப்பட்டோர் பாதுகாப்பு தேசிய ஆணைக்குழு கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு ஏற்கனவே எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. அவர்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள். அவர்களை பாதுகாப்பது எமது பொறுப்பு. அதனை நாம் செய்வோம். பொன்னம்பலம் கேட்ட கேள்விக்கு அமைய அவர் ஏற்கனவே பதவியிலிருந்து விலகியுள்ளார். இதன் ஊடாக விசாரணையில் எவ்வித தடைகளும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்த முடியும். அவர் சார்ந்த கட்சி அவர் தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் லெஹான் ரத்வத தமிழ் அரசியல் கைதிகளின் தலையில் துப்பாக்கி வைத்து அச்சுறுத்திய விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் மற்றும் கட்சி ரீதியில் பிரத்யேகமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பேச்சாளர் அமைச்சர் டலஸ் அழகுபெரும உறுதியளித்தார். கொழும்பில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். අභ්‍යන්තර බන්ධනාගාර ගත වූවන් ඇතුළු 23 දෙනෙක්ගෙන් ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தை விவகாரம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய இதுவரையில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 23 பேரிடம் வாக்குமூலங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக
காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அமைச்சரவையில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது நீதி அமைச்சர் அலி சப்ரீனால் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் இது தொடர்பில் விசாரணை குழு ஒன்றை துரிதமாக செயற்படும் வகையில் நியமிப்பதற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அரசாங்கத்தின் வெற்றி தங்கியிருப்பது மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையிலாகும். எனவே மக்களின் நம்பிக்கையை பேணுவது மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் எமது பொறுப்பாகும். அரசாங்கம் இது தொடர்பில் முறையாக செயற்படும் என்று நான் நம்புகின்றேன். அண்மையில் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஆளுந்தரப்பின் மொனராகலை பிரதேச சபை உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இவ்வாறான தீர்ப்புகள் அத்தியாவசியமானவையாகும். இந்நிலையில் லொஹான் ரத்வத்தை விவகாரம் தொடர்பில் கட்சி பிரத்யேகமாகவும் அரசாங்கம் பிரத்யேகமாகவும் செயல்படும். சர்வதேச அழுத்தங்களை சமாளிக்கவே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை விடயத்தை தந்திரமாக கையில் எடுத்திருந்தார் என தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பல நெடுமாறன் தெரிவித்தார். பாதுகாப்பு செயலராக இருந்தபோது கோட்டாபய ராஜபக்ஷ இவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை எண்ணி பார்த்தால் இந்த வாக்குறுதி காற்றில் பறந்துவிடும் என்பதில் ஐயமில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்வதற்கு தாம் தயங்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வெளியிட்ட கருத்து குறித்து பல நெடுமாறன் தனது சந்தேகத்தை வெளியிட்டுள்ளார். அது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து 2012ஆம் ஆண்டில் ஐநா மனித உரிமை ஆணையகம் அளித்த பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு ஸ்ரீலங்கா அரசு மறுத்துவிட்டதாக கூறியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா விசாரணை ஆணையகம் அமைக்கப்படுவதாக அப்போதைய செயலாளர் நாயகம் பான் கி மூன் அறிவித்திருந்த போதிலும் அந்த விசாரணை குழுவை நாட்டுக்குள் அனுமதிக்க மஹிந்த ராஜபக்ஷ மறுத்திருந்தார் எனவும் பல நெடுமாறன் சுட்டிக்காட்டியுள்ளார். 2013ஆம் ஆண்டில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இலங்கைக்கு நேரில் சென்று விசாரணை நடத்த முற்பட்ட போது அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ராஜபக்ஷ அரசாங்கம் மறுத்திருந்த விடயத்தையும் நெடுமாறன் தனது அறிக்கையில் கோடிட்டு காட்டியுள்ளார். இலங்கையில் கொரோனா தடுப்பூசி பெறாத 20 வயதுக்கு மேற்பட்டவர்களை பொது இடங்கள் மற்றும் ஒன்று கூடல்களில் தடை செய்யும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை மக்களுக்கு 3வது தடுப்பூசியை வழங்குவதற்காக தடுப்பூசிகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் இளைஞர் யுவதிகள் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் இல்லாமல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் அரசாங்கம் எடுக்குமான நடவடிக்கைகளுக்கு தயாராகும் என மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி கேள்விக்கான பதில் தமிழவில்லை என ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பேச்சாளர் ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகபெரும தெரிவித்தார். மீண்டும் இதுபோன்ற சம்பவம் நிகழாதிருக்கும் வகையில் பார்த்துக் கொள்வதே இந்த கேள்விக்கான இறுதி பதிலாக அமையும் எனவும் குறிப்பிட்ட அவர், காணாமல் போனோர் என அறியப்படும் சிலர் வெளிநாடுகளில் தஞ்சம் பெற்றிருப்பதாகவும் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சுட்டிக்காட்டினார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் பொறுப்புடைய பதிலை என்னால் அளிக்க முடியாது. அவர்கள் பற்றி விசாரணை செய்வதற்காக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய அலுவலகம் இலங்கையில் அமைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஐநா பொதுச் செயலாளரை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சந்தித்த போது நாட்டின் மீது பற்றுள்ள புலம்பெயர் தமிழ் மக்களும் இணைந்து வந்து பேச்சு நடத்துவதற்கு முன்வரும்படியும் அழைப்பை விடுத்திருந்தார். நாடாளுமன்றத்திலும் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற உறுப்பினர்கள் கூட அது பற்றிய சாதகமான கருத்துக்களை வெளியிட்டனர். எக்ஸ் என்ற நபர் காணாமலாக்கப்பட்ட நிலையில் அவருக்கு என்ன நடந்தது என்பது பற்றி அளிக்க முடியுமான பதில் என்னிடம் இல்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் இதனை மறைக்கவும் முடியாது. சில வேளை சரியான தகவல்களை கண்டறியவும் முடியும். இலங்கையில் காணாமல் போனதாக சொல்லப்படும் பலரும் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு அடைக்கலம் பெற்று வாழ்கின்றனர். அதேபோல தங்களது பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து பெற்றோர் பலரும் போராட்டங்களை செய்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள். ஆகவே எதனையும் மறைப்பதற்கு எமக்கு அவசியமில்லை. ஒன்றிணைந்த செயற்பாட்டினை நடத்தும் அவசியப்பாடு உள்ளது. இலங்கையர்கள் என்ற வகையில் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நிகழாதிருக்கும் வகையில் பார்த்துக் கொள்வதுதான் இறுதியாக பதிலாகும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியும் பிரதமரும் தமது பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டிருப்பின் அவர்களுக்கான மரணச் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள முன்வருவார்களா என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகர் சட்டத்தரணி கனகரட்னம் சுகாஸ் கேள்வி எழுப்பினார். திருகோணமலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சுகாஸ், விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் ஜனாதிபதியின் கூற்று நகைப்புக்குரியது என குறிப்பிட்டார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, காணாமல் ஆக்கியது யார், இவைதான் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினதும் எங்களினதும் கோரிக்கையாக அமைந்திருக்கின்றது. இலங்கையினுடைய ஜனாதிபதியையும் பிரதமரையும் பார்த்து நாங்கள் கேட்கின்ற கேள்வி, உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது சகோதரர்களோ காணாமல் ஆக்கப்பட்ட
வழங்கப்பட்டிருந்தால் நீங்கள் மரணச் சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்திருப்பீர்களா? உங்களுக்கு வந்தால் இரத்தம், தமிழர்களுக்கு வந்தால் சட்டினி. அப்படியா? நாங்களோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளோ மரணச் சான்றிதழை பெறுவதற்கு ஒருபோதும் தயாரில்லை. எவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்பதும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதும் முற்று முழுதான ஒரு சர்வதேச விசாரணை மூலம் விசாரித்து அறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதோடு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுவே எங்களது மாறாத நிலைப்பாடு. அத்தோடு விசாரணை காலம் முடிந்ததற்கு பிற்பாடு அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவது என்பது ஒரு நகைப்புத்தனமான விடயம், சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுகின்ற விடயம். ஏனென்றால் விசாரணைகள் முடிந்தாலே அரசியல் கைதிகள் இயல்பாகவே விடுதலை செய்யப்பட்டு விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் எந்த விதமான குற்றச்செயலிலும் ஈடுபட்டிருக்கவில்லை. அவர்களில் பலர் 10 ஆண்டுகளாக, சிலர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கூட எந்த விதமான விசாரணைகளும் இல்லாமல் சிறைகளிலே வாடி வருகிறார்கள். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் அரசியல் கைதிகள் நிபந்தனை இல்லாமல் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற எங்களது கோரிக்கையை நாங்கள் மீளவும் வலியுறுத்த விரும்புகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் ஆகியோரின் ஆசீர்வாதத்தோடு வல்வெட்டித்துறையில் தமிழ் தேசியம் வீழ்த்தப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் M.K. சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் ஒருவர் துரோகத்திற்கு விலை போனதால் வல்வெட்டித்துறை நகரசபையின் ஆட்சி கைமாறியுள்ளதாகவும் அவர் கவலை வெளியிட்டார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நகரசபை தலைவரான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் கோணலிங்கம் கருணானந்தராசா அண்மையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். அதனால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான அமர்வு இன்று முற்பகல் 10 மணியளவில் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் பேட்ரிக் நிரஞ்சன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்ட டெலோ உறுப்பினர் சதீஷ் 8 வாக்குகளையும், சுயேட்சை குழுவின் சார்பில் போட்டியிட்ட சபாரத்னம் செல்வேந்திரா 9 வாக்குகளையும் பெற்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினரான உபதவிசாளர் சுயேட்சை குழுவுக்கு வாக்களித்த நிலையில் மேலதிக ஒரு வாக்கினால் சபாரத்னம் செல்வேந்திரா வெற்றி பெற்றுள்ளார். இந்த ஆட்சி மாற்றத்திற்கு M.A. சுமந்திரனின் செயற்பாடே காரணம் என ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் M.K. சிவாஜிலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியிலே இருக்கக்கூடிய திரு செல்வேந்திராவினுடைய 4 உறுப்பினர்களும், திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான EPRல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரும் 4 கொண்டு 5, அதே போல திரு அங்கஜன் ராமநாதனுடைய தலைமையிலான ஒரு உறுப்பினரும் திரு தமிழினி அவர்களும், ஆக 4, 5, 6, அதே போல EPDP 2 உறுப்பினர்களும் 8, திரு ஞானேந்திரன் அவர்கள் வல்வெட்டித்துறை நகரசபை முதல்வராக இருந்தவர், டெலோவினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அணியிலே இருந்தவர், அந்த பக்கம் மாறியதனுடைய விளைவாக வல்வெட்டித்துறையிலே தற்காலிகமாக தமிழ் தேசியம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் நிச்சயமாக எதிர்கொள்வோம். இது தேசியத்துக்கான வீழ்ச்சி அல்ல, துரோகத்துக்கு கிடைத்த வெற்றி. ஆகவே நாங்கள் இந்த வெற்றியை, இந்த தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இது வீழ்த்தப்பட்டதுக்கு திரு சுமந்திரன் உட்பட திரு ஞானேந்திரனுக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறார். நான் உனக்காக நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் நேரடியாக என்னிடம் மாத்திரமல்ல, கோப்பாய் பிரதேச சபையினுடைய தலைவர் திரு நிரோஸ் அவர்களுக்கும் அப்பட்டமாக சொன்னார். ஆகவே சுமந்திரனுடைய கூட்டு, சுமந்திரனுடைய ஆசீர்வாதத்தோடு, அங்கேனுடைய ஆசீர்வாதத்தோடு வல்வெட்டித்துறையிலே தேசியம் அடித்து வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் விழுந்திருக்கிறோம். விழுந்தவர்கள் நிரந்தரமாக விழுந்து கிடக்க போவதில்லை, எழுவோம் என்பதை இந்த இடத்திலே நான் உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கொரோனா தொற்றிலிருந்து தம்மையும் தமது குழந்தைகளையும் பாதுகாப்பதற்கு கர்ப்பிணி தாய்மார் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதே ஒரே வழி என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் 184 கர்ப்பிணி தாய்மார்கள் கொரோனா தொற்றுக்குள்ளான அதேவேளை 4 பேர் மரணமடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் தமிழர் தாயக பகுதிகள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொரோனா தொற்றின் 3வது அலை தீவிரமாக பரவி வருவதுடன் அதனால் இறப்பு வீதமும் மிகவும் அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு உள்ளாவதால் இறப்பு ஏற்படக்கூடிய சாத்தியம் அதிகம் உள்ளவர்கள் மத்தியில் கர்ப்பிணி தாய்மார்கள் மிக முக்கியமானவர்கள் என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் R. கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 6049 கர்ப்பிணி தாய்மார்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர்.
இதில் இந்த வருடம் 5938 கர்ப்பிணி தாய்மார் தொற்றுக்கு உள்ளாகிய நிலையில் இதுவரை 43 தாய்மார்கள் நாடளாவிய ரீதியில் மரணமாகி உள்ளனர் என வைத்தியர் ஆர் கேதீஸ்வரன் கூறியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் 184 கர்ப்பிணி தாய்மார் தொற்றுக்குள்ளானதுடன் 4 பேர் மரணமடைந்துள்ளமை மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் என அவர் குறிப்பிட்டார். இதனால் கொரோனா தாக்கத்தினால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைப்பதற்காக அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களும் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என வைத்தியர் ஆர் கேதீஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார். எனினும் யாழ்ப்பாணத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் மத்தியில் தடுப்பூசிக்கு வரவேற்பு குறைவாக காணப்படுவதாக தெரிவித்த அவர், கர்ப்பவதிகள் தடுப்பூசியை தமது கர்ப்பத்தின் எந்த காலத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பீடிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் மரண வீதமும் குறைவடைந்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டிமெல் தெரிவித்தார். மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், மாவட்டத்தில் மின் தகன சாலை கட்டிடத்தை அமைப்பதற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ள மன்னார் நகரசபை முன்வந்துள்ளதாக தெரிவித்தார். மன்னாரில் மின்தகனம் நிலையம் அமைப்பதற்கான நம்முடைய முயற்சிக்கு ஓரளவு வெற்றி கிடைத்துள்ளது. நம்முடைய மன்னார் நகரசபை அதற்கான கட்டிடத்தை முழுமையாக தங்களுடைய நிதியில் செய்வதாக எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். இதற்கான இயந்திர தொகுதியை பெறுவதற்கான நடவடிக்கை எம்மால் மேற்கொள்ளப்படுகின்றது. இதற்கான நிதி உதவிகளை கிட்டத்தட்ட எங்களுக்கு இதுவரைக்கும் அன்பர்களிடமிருந்து 21 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த நிதியையும் பயன்படுத்தி வெகு விரைவில் நாங்கள் இந்த மின்தகன நிலையத்தை மன்னாரில் அமைப்போம். சுகாதாரத்துறையினர், மாவட்ட சுகாதாரத்துறையினர் மிக சிறப்பாக அர்ப்பணிப்போடு செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய பலனாக தற்போது மாவட்டத்திலே நாங்கள் மிகவும் குறைவான அளவில் தொற்றையும் அதே வழிய மரணத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்காவில் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என பாரதூரமான கருத்தை வெளியிட்ட ஞானசார தேரர் குறித்து இதுவரை ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை என இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது சாணக்கியன் வினவினார். சாணக்கியன் உரையாற்றிய சந்தர்ப்பத்தில் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் குரலிட்டு குழப்பத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். මේ හාජියාර් ඔබතුමාට ඡන්දේ ඔබතුමා ජාතික ලැයිස්තුවට බුරන්න එපා ඔබතුමා නියෝජනය කරන ජන කොටසට සාධාරණයක් ගන්න ඔබතුමාගේ දෙවියට කියනවා මහා මොලකරු කියලා අල්ලලු මහා මොලකරු ලැජ්ජයි அடிப்படைவாத தாக்குதல்தாரிகளுக்கு சூத்திரதாரி அல்லாஹ் என ஞானசார தேரர் சொல்கின்றார். அவரின் கருத்தை கண்டிக்கின்றேன். இந்த கருத்து தொடர்பில் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் காப்பதேன். எந்த நேரத்திலும் ஸ்ரீலங்காவில் தாக்குதல் நடக்கலாம் என ஞானசார தேரர் கூறுகின்றார். அப்படியானால் முதலீட்டாளர்கள் எப்படி நாட்டுக்கு வருவார்கள்? ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வமற்ற ஊடக பேச்சாளராக ஞானசார தேரர் செயற்படுகின்றார். இஸ்லாமிய தலைவர்களை கைது செய்யுமாறும் ஜனாதிபதியை பதவிக்கு கொண்டு வருவதற்காக சுமார் 800 முறை மத வழிபாடுகளில் ஈடுபட்டதாகவும் ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் புலம்பெயர் தமிழர்களுடன் கலந்துரையாட விரும்புவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வெளியிட்ட கருத்தை ஐக்கிய மக்கள் சக்தி ஆளும் கட்சியாக இருந்து கூறியிருந்தால் இதற்கு இனவாத சாயம் பூசப்பட்டிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 35வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2வது பகுதி திட்டமிட்டு வார எதிர்வரும் 7ஆம் தேதி நிகழ்நிலை வாயிலாக நடைபெறும் என பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா குழு தலைவர் கலைப்பீடாதிபதி கலாநிதி சுதாகர் தெரிவித்தார். துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குராஜ தலைமையில் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாக்குழுவின் விசேட கூட்டத்தின் முடிவில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக யாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகங்களுக்கு அவர் கருத்து வெளியிட்டார். எனினும் பட்டமளிப்பு விழாவை நிகழ்நிலை வாயிலாக நடத்துவதற்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்திய நிலையில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்குழு தலைவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. 35வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2வது பகுதி நிகழ்நிலையிலும் நேரடியாகவும் நடத்தப்பட உள்ளது. பட்டங்களை உறுதிப்படுத்துவதற்காக பட்டமளிப்பு விழாவை எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் தேதி நிகழ்நிலையில் நடத்துவதற்கும் COVID-19 நிலைமைகள் சீராக வந்த பின்னர் இதன் தொடர்ச்சியாக மரபு ரீதியானதும் வைபவ ரீதியான விழாவை நேரடியாக வைப்பதற்கும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மரபு ரீதியானதும் வைபவ ரீதியான நிகழ்வை சாத்தியப்படக்கூடிய மிகவும் கிட்டிய 3 நாட்களில் தீர்மானிப்பதற்காக இந்த கூட்டத்தில் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை உள்ளடக்கிய 5 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவானது சம்பிரதாயபூர்வமான பட்டமளிப்பு நிகழ்வுக்கான திகதியை தீர்மானிப்பதற்கு அப்பால் சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளின் அனுமதியினை பெறுவதற்கான உரிய முன்னெடுப்புகளையும் மேற்கொள்வதற்கு இந்த குழு செயற்பட இருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள கோட்டா மஹிந்த அரசாங்கம் நாட்டை கூறு போட்டு விட்டு வருவதாக
பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கென்ஸ்குமார் நெல்சன் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார். தாம் தரகு பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் ஊழலில் ஈடுபட்டதாகவும் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அரசியலிலிருந்து விலகுவதாக ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டார். தம் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாகவும் சுயநலமற்ற அரசியலை மேற்கொள்வதே தமது நோக்கம் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் உணவுப் பொருட்கள் இறக்குமதி மற்றும் விநியோக நடவடிக்கைகளில் தரகு பணத்தை பெற்றுக்கொண்டு அமைச்சரும் அதிகாரிகளும் பெரும் வர்த்தகர்களுக்கு சார்பாக செயற்படுவதாக குற்றச்சாட்டுகள் வெளியாகிய நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். මගේ මුළු මේ කාලේ විතරක් නෙමෙයි කවදා හරි කාලෙක කිසියම්ම කටයුත්තකින් என்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு விதத்தில் நான் 50% தரகு பணமாக பெற்றுள்ளேன் என உறுதிப்படுத்தினாள். நான் இந்த சபையில் இருந்து மாத்திரமல்ல, முழு அரசியலில் இருந்தும் விலகிக் கொள்கின்றேன் என்பதை முழு மனதோடு இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படியான அசிங்கமான அரசியல் செய்ய வேண்டாம். இந்த சபையில் அனைவரும் இறக்கப் போகும் மனிதர்களாக பேச வேண்டும். ஏனென்றால் நிறைய பணம் படைத்தவர்கள், பலமானவர்கள், எம்முடைய எத்தனையோ அன்பர்கள் இந்த கோவிட் தொற்றினால் இறந்துவிட்டனர். கிளி மகாராஜா இறந்துவிட்டார். முன்னாள் சபாநாயகர் லொகுபண்டார இறந்துவிட்டார். அவருக்கு நாடாளுமன்ற மரியாதையை கூட செலுத்த முடியாமல் போனது. பிரபலத்தின் உச்சத்திற்கே சென்ற பாடகர் சுனில் பெரேரா இறந்துவிட்டார். அரசியல் பலம் வாய்ந்த மங்கள சமரவீர உயிரிழந்தார். ஆகவே நாம் அனைவரும் இறக்கப் போகும் மனிதர்களாக சிந்திக்க வேண்டும். எமக்கு விகாரைகளுக்கு செல்லக்கூடிய இன்னும் எத்தனை பௌர்ணமி நாட்கள் இருக்கும் என யோசிக்க வேண்டும். நாம் செல்லும் போது எதையும் எடுத்துச் செல்ல போவதில்லை. கொள்ளையடித்து லஞ்சம் பெற்று மோசடி செய்து யாரும் எதனையும் கொண்டு போகப் போவதில்லை. நாம் அவ்வாறு இல்லாமல் சுயாதீனமான அரசியல் செய்து முன்மாதிரியாக இருப்பவர்கள். ஆகவே உண்மையின் பிரகாரம் அனைவரும் செயற்படுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்த இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார். திருவோணமலை கோமரங்கடவல திரியாய் பிரதான வீதி புனரமைப்பு பணிகளை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ உத்தியோகபூர்வமாக இன்று ஆரம்பித்து வைத்துள்ளார். அதேவேளை குளங்களை புனரமைக்கும் திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டு வரும் எத்தாபேந்தி குளத்தின் அபிவிருத்தி திட்டத்தினை பார்வையிட்டதுடன் அங்கு நிலவும் பிரச்சினைகள் குறித்தும் அமைச்சர் ஆராய்ந்திருந்தார். மேலும் திருகோணமலை நகரில் உள்ள மெய்கேசர் விளையாட்டு மைதானம் பல வருடங்களாக புனரமைக்கப்படாமல் இருப்பதாகவும் அதனை மிக விரைவில் நிர்மாணிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் ஸ்ரீலங்கா விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இதன் போது தெரிவித்தார். கோமரங்கடவல பிரதேசத்தின் விளையாட்டு மைதானமும் நிர்மாணம் செய்யப்பட்டு இளைஞர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குச்சவெளி பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள வீட்டு திட்டங்களை பார்வையிட்டதுடன் மக்களின் பிரச்சினைகளையும் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கேட்டறிந்து கொண்டுள்ளார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவனிற்கும் தென்னாப்பிரிக்காவின் பதில் உயர்ஸ்தானிகர் ரென் எவர்ஷன் வார்னியிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. யுத்தம் நிறைவு பெற்று 12 ஆண்டுகள் கடந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினைகளுக்கு 1000 நாள் திட்டம் ஒன்றை சுரேன் ராகவன் முன்மொழிந்துள்ள நிலையில் அதற்கு தென்னாப்பிரிக்கா அரசினதும் துறைசார் வல்லுநர்களினதும் உதவியை பெற்றுக்கொள்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் காணாமல் போனோர் பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பௌத்த பீடங்களின் முக்கியத்துவம் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட தாதியர் மருத்துவ சங்கத்தினர் இன்று நண்பகல் அரை மணி நேர பணிப்புறக்கணிப்பினை மேற்கொண்டு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை நடத்தியுள்ளார்கள். 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 44 தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா காலத்தில் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், மேலதிக நேர விசேடத்தின கொடுப்பனவினை கட்டுப்பாடு இன்றி வழங்குதல், சுகாதார ஊழியர்களின் வெற்றிடங்களை நிரப்புதல் போன்ற கோரிக்கையினை முன்வைத்து பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு வாவியின் குருமணிவெளி ஓடத்துறை பகுதியில் முதியவர் ஒருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த நபர் நேற்றிரவு காணாமல் போன நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் அவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் 68 வயதுடைய குருமன்வெளி 12 சேர்ந்த குமாரையா கோபாலசாமி என அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
புத்தளம் வண்ணாத்திவில்லு சேரக்குழிய பகுதியில் நேற்று மாலை ஓலை குடிசை தீப்பற்றிய நிலையில் குடிசையில் இருந்து சுகையீனமுற்ற ஒருவர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளதாக வண்ணாத்திவில்லு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று முற்பகல் புத்தளம் நீதிமன்ற நீதவான் அசீல சில்வா குறித்த இடத்திற்கு சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. உயிரிழந்த நபர் 97 வயதுடைய 12 பிள்ளைகளின் தந்தை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு நகரின் மத்தியில் உள்ள காந்தி சதுக்கத்திற்கு அருகில் ஒரு இளைஞன் பாம்பு போன்று படமெடுத்து ஊர்ந்து சென்றமை பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. முச்சக்கர வண்டி சாரதியான குறித்த இளைஞர் முச்சக்கர வண்டியை செலுத்திக் கொண்டிருந்த போதே திடீரென பாம்பு போன்று செயற்பட்டதாக அங்கிருந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். முச்சக்கர வண்டியை விட்டு வெளியே குதித்து பாம்பு போன்று செயற்பட தொடங்கியதாகவும் சுமார் 1 மணி நேரம் வரை அவர் அவ்வாறு நடந்து கொண்டதாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். குறித்த இளைஞருக்கு தெய்வம் வந்துவிட்டது என்று சிலரும், யாரோ மாந்திரீகம் செய்து விட்டார்கள் என்று ஒரு சிலரும், பேய் பிடித்து விட்டதன் விளைவு என்று வேறு சிலரும் பேசிக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். செய்திகளின் நிறைவாகி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோட்டாபாய ராஜபக்ஷ விடுத்த பேச்சு அழைப்பு குறித்து புலம்பெயர் அமைப்புகள் கேள்வி. ஸ்ரீலங்கா தலைவரின் ஐநா உரையை கண்டித்து இன்று நியூயார்க்கில் ஆர்ப்பாட்டம். கோட்டாபாய ஐநாவுக்கு தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொய் பரப்புரை. 95% புலம்பெயர் தமிழர்கள் கோட்டாவுக்கு ஆதரவு எனவும் செய்தி. நிலநடுக்கத்தால் மெல்போர்ன் தமிழர்களுக்கு அச்சத்தில் கழியும் இரவு பொழுது. நடுக்கத்தின் அளவு 6 ரிக்டராக உயர்வு. பிரித்தானியா உட்பட ஐரோப்பாவில் எரிவாயு நெருக்கடி. குளிர்கால தட்டுப்பாடு குறித்தும் அச்சம். பிரான்ஸ் பிரித்தானியா பெரும் ராஜதந்திர முறுகலை தணிக்க முயற்சி. ஜோ பைடனும் இமானுவேல் மேக்ரனும் நாளை பேச்சு. ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.